ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்று நம்மோடு இணைந்து உள்ளவர் பெரியமேடு திருநங்கை அன்பு அம்மா அவர்கள் வந்து இணைந்துள்ளார். இவங்க கிட்ட நிறைய ஆன்மீக சம்பந்தமான கேள்விகளை வந்து முன்வைக்க போறோம். அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குப்பா. உங்களோட ஆன்மீக பயணம் எப்போ தொடங்குனுச்சு? இந்த ஆன்மீகத்துக்கு மேல உங்க ஈடுபாடு எப்படி இருந்துச்சு? 8 வயசுல இருந்து எனக்கு இந்த ஆன்மீக எனக்கு இருக்குது. இப்ப ஆன்மீகத்துல தான் இருக்கிறேன்னு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். பூஜை பண்ணி நம்ம என்ன திருவிழா இதெல்லாம் செய்யறது நம்ம எப்பவுமே திருவிழா அம்மாக்கு பண்றது. ஓகே, நம்ம சிறு வயதுல எல்லாருக்கும் விளையாட்டு மீது ஒரு ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு ஆன்மீகத்து மீது இந்த ஆர்வம் வந்ததுக்கு காரணம் என்ன? சிறு வயதுல வந்து எனக்கு இந்த ஆன்மீகத்துல ஒரு செவத்துல ஒரு மஞ்சா பூசி பொட்டு வச்சு வேப்பலை தட்டி இந்த அம்மா இது பூஜை பண்றதுல சிறு வயசுல இருந்து அந்த ஆர்வம். அப்புறம் அந்த அம்மா வந்து மேல மருள் வந்தது. வந்து அந்த கோவில்ல கூப்பிட்டாங்க, பூஜை பண்ணாங்க. அந்த பூஜையில அப்படியே நான் போயின்னு வந்தேன். ஓகே, இந்த கோவில் எப்ப அமைச்சீங்க? இந்த கோவில்ல வந்து உங்களோட இந்த கோவில் அமைச்சது ஜோதி வெங்கடாச்சலம் அந்த அம்மா தான் அமைச்சிருந்தாங்க. அந்த அம்மா தான் எல்லாமே பார்த்துன்னு இருந்தாங்க. அப்புறமேட்டு அவங்க இறந்த பின்ன என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. கொடுத்து நான் பூஜை பண்ணின்னு வரேன். 62 வருஷம் அது பூஜை பண்ணிடுவேன். 62 வருஷம் கஷ்டமா. இப்ப ஆன்மீகத்துல இருக்கவங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் அம்மன் கிட்ட பேசுறேன், அம்மன் என்கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மை? உட்காந்து நான் 3 வகை பூ வந்து அம்மாவுக்கு பூஜை பண்ணுவேன். பூஜை பண்ணிருக்கேன். அம்மா உருவம் மாறினே இதை பண்ணும், இதை இப்படி பண்ணும், அதை பண்ணுன்னு சொல்லிவே. ஓகேமா, நீங்க ஆன்மீகத்துல இருக்கீங்க, அதனால இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கருப்பு மாந்திரிகம் அப்படின்னு சொல்றாங்க, இந்த பிளாக் மேஜிக், அது இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகளை பத்தி சொல்றாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்கள நீங்க நிறைய பேரை பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, பில்லி சூனியம் இருக்கிறவங்களுக்கு அந்த பூஜை பண்றதுனால நாங்க அதுக்கேற்ற பரிகாரம் என்ன பண்ணி உட்கார வச்சு அது மறுபடியும் வேற இடத்துக்கு போயிடும். மறுபடியும் இந்த தாவிடும். இடத்துக்கு இடத்தாகும். அது அந்த பில்லி சூனியம் பண்றாங்கல்ல, அது இடத்துக்கு அவங்க மேல பண்ணிட்டாங்கன்னா, ஒருத்தர் மேல பண்ணிட்டாங்கன்னா அது இடத்துக்கு தாவறப்போ அதை பிடிக்கணும்னா அது பக்குவமா வர வச்சு அதுக்கு பக்குவமா பூஜை பண்ணி இதை தரேன் அதை தரேன்னு பேசி அதை பிடிச்சி ஒரு பானையில வச்சு போட்டு மூடி போட்டு வச்சு. ஓகே, இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னா என்ன? பில்லி சூனியம்னா இப்போ ஒருத்தர் பிரச்சனை இருக்கிறாங்க, குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வேற பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைங்களுக்கெல்லாம் பில்லி சூனியம் எதுனா அவங்களுக்குள்ள அவங்க வச்சிடுவாங்க. அதை எடுக்கிறதுக்கு சக்தி அம்மா கொடுக்கறதா இருந்தா அந்த சக்தியை எனக்கு கொடுத்துருக்குறாங்க அம்மா. அதை என்ன பண்ணணுமோ அதை நான் எடுத்து நிவர்த்தனை பண்ணணுமோ நான் பண்ணி வச்சேன். ஓகே, இப்போ ஒரு வீட்டுல பில்லி சூனியம் இல்ல செய்வினை கோளாறு இருக்குன்னா அந்த வீட்டுல என்ன மாதிரியான அறிகுறிகள் காட்டும்? அவங்க வீட்டுல வந்து இறந்துருவாங்க, யாருன்னா ஒருத்தர் இறந்துருவாங்க. அதை இறந்து வந்து ஆத்மா வந்து சொல்லும் அவங்க கிட்ட, இந்த மாரி இருக்குது இது மாரி இருக்குதுன்னு. அதை அவங்க கேட்க மாட்டாங்க, பூஜை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு சோபரித்தனமா இருக்கும், தூக்கம் வரும், ஒரு மாதிரியா இருக்கும், சோர்ந்து போன மாதிரி இருக்கும். அதுக்கு எல்லாம் நிவர்த்தனை பண்ணி நம்ம சாம்பிராணி போக இதெல்லாம் கொடுத்தோமா நிவர்த்தனை ஆயிடும். அது பூஜை என்ன பண்ணமோ அதை பூஜை பண்ணி அவங்க வீட்டுல என்ன பரிகாரம் பண்ணமோ அந்த பரிகாரம் பண்ணா எல்லாம் நிவர்த்தனை ஆயிடும். இப்ப இருக்க காலகட்டங்கள்ல இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நிறைய பேர் வந்து மருத்துவர்களை சந்திச்சு வந்து ஆலோசனை பண்ணுவாங்க. ஆனா நிறைய பேர் மருத்துவர்களாலேயும் முடியாதவர்கள் ஆன்மீகத்தை நம்பி வந்து நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பத்தி ஒரு ஆன்மீகவாதியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்து குழந்தை இல்லைன்னு வருவாங்க. குழந்தை இல்லைம்மா 10 வருஷம் ஆகுது 20 வருஷம் ஆகுதுன்னு குழந்தை இல்லைன்னு சொல்லி வருவாங்க. வந்து அவங்களுக்கு மார்கழி மாசத்துலதான் அந்த குழந்தை நிப்பாட்டி நாங்க கொடுப்போம். பூஜை பண்றது மார்கழி மாசத்துல வர வச்சு அவங்களுக்கு என்ன அந்த பூஜை பண்ண அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு அவங்கள உட்கார வச்சு அந்த ஈர துணியோட அவங்கள நிக்க வச்சு அம்மா கிட்ட பூஜை பண்ணி அந்த பழத்தை நாங்க அவங்களுக்கு உள்ள கொடுத்து முடிப்போம். நாங்க அவங்க வந்து அந்த மாதிரி வீட்டுக்கு தூரமா இருக்கு சொல்ல அது ஆயிடுவாங்க. 3ஆம் நேரத்தை அவங்களுக்குள்ள உடல் இருந்தாங்கன்னா கரெக்டா அது குழந்தை நின்றுடும். ஓகேமா, இப்ப அந்த மாதிரி இப்ப குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு உங்களை நாடி நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுல நீங்க ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கொடுத்த யாராவது ஒரு கதை, ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கு? ஏன் வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி சேடுங்க வந்திருக்கிறாங்க, சேட்டுங்க. அது நம்ம பெங்களூர்ல இருந்து வந்து இருக்கிறாங்க, நம்ம சேலத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அந்த பேர் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. வந்து என்ன பண்ணமோ அதை பண்ணுவாங்க. அம்மாக்கு எதனா திருவிழா எதனா 6வது வாரம்
ஆடி 6வது வாரம் திருவிழாவுக்கு என்ன செய்யணுமோ வந்து செய்வாங்க. இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, அம்மா நல்லதை செஞ்சிருக்கிறாங்க, குழந்தை இல்லாத இந்த நேரத்துல குழந்தை வர அம்மா கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்க பூஜித்தி வந்து செய்வாங்க. பூஜை இந்த மாதிரி ஒரு 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் இந்த மாதிரி குழந்தையின்மை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி உங்களால பண்ண நினைஞ்சவங்க உங்கள்ட்ட என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்க வந்து? அவங்க அதே எனக்கு வந்து கிடைச்சிதுமா, குழந்தை நல்லபடியா எனக்கு பிறந்துச்சுமா, எந்த பிரச்சனையும் இல்லை, பரவாயில்லம்மா, அம்மா நல்லா இது பண்றாங்க, நாங்க அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அது வேண்டுதல அவங்க என்ன செய்யணுமோ அம்மாவுக்கு செஞ்சு முடிச்சிருவாங்க. ஓகே. இதே மாதிரி குழந்தையின்மை பிரச்சனை மாதிரி திருமண தடை, இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. திருமண தடைன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு முதுகுல ஒரு மச்சம் இருக்கும், தொடையில ஒரு மச்சம் இருக்கும், ஏதாவது ஒரு மச்சம் தான் இருக்கும். அந்த மச்சத்துக்கு அதுக்கு சாங்கியம் பண்ண நாகதோஷம் இருக்கும் அவங்களுக்கு, அந்த திருமண தடை வரும் அவங்களுக்கு. அந்த நாகதோஷத்துக்கு நம்ம வாழைக்கண்ணு வச்சு கல்யாணம் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி பண்ணி அதை வெட்டி அதுக்கு என்ன பூஜை பண்ணமோ அதை பண்ணிட்டு பீச்சில் எடுத்துன்னு போய் அதை போட்டுட்டு அவங்க வேற துணி மாத்தி அவங்களுக்கு என்ன பண்ணமோ பரிகாரம் பண்ணிட்டு அதே மாதிரி 5 பேருக்கு இருக்கிறாங்களே மாங்கல்யம் போட்டிருக்கவங்க 5 பேருக்கு அந்த மாங்கல்யம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு பிளவுஸ் வச்சு கொடுத்துட்டோமா அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணோமா அவங்களுக்கு அந்த மாங்கல்யத்தை நிறைவேற்றணும். ஓகே. இது இல்லாம இந்த மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஆன்மீகத்துல கொண்டு வந்து நிறைய பேர் சேர்க்கிறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த மை வந்து ஒரு மை தான் இருக்குது, ஒரே மைய அம்மா கொடுக்கறது ஒரே ஒரு மை இருக்குது. அந்த மையை வச்சுதான் எதனா அவங்களுக்கு ஆபீஸ் தொழில் வேற எதனா போறது வெளியே போறது எதனா இருந்தாங்கன்னா அது சின்ன டப்பால வந்து நம்ம குளிச்சுட்டு டெய்லி அதை கொஞ்சம் மை வைக்கணும். நிறைய பேர் இந்த கணவன் மனைவி வசியம் பண்றது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அந்த மைய பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கணவன் மனைவி வசியம் பண்றது வந்து அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணணும், அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணி இருக்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணணும் எது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேர்ல என்ன பிரச்சனை இவங்களுக்கு எதனால அது பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் வர வச்சு இவங்களுக்கு போட்டோவோ இவங்க போட்டோவை எடுத்துன்னு வந்து அதை நம்ம பூஜையில வச்சு பார்த்தா இவங்களுக்கு இந்த பரிகாரம் இந்த செய்யணும் இதெல்லாம் இருக்குது. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணுமா 9 பொருத்தம் இவங்களுக்கு இருக்கணும், 9 பொருத்தம் அவங்களுக்கு இருக்கணும், 10 9 எதனா இருக்கணும். எதுவுமே இல்லை இந்த மாதிரி அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை வரும், தடங்கள் வரும். அவங்க ஒரு 5 வருஷம் நல்லா வாழ்வாங்க, மறுபடியும் பிரச்சனை வந்துடும், அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சு கோர்ட்டு இங்கே அங்கங்கே போக இருக்கும். அவங்க அதை மீறி அது கூட சரியாகலைன்னா நம்ம ஆன்மீக கோவிலுக்கு வருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குதுமா, எங்கள் வீட்டுக்காரர் என் கூட இருக்கணும்மா, நீங்கள் எதனா கூப்பிட்டு பண்ணி கொடுங்கம்மா என்று சொன்னோம். நம்ம ஒரு மை கொடுப்போம், அவங்க பூஜை பண்ணுவோம், அவங்க குடும்பத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி பூஜை என்ன பண்ணணுமோ சூலத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அவங்களுக்கு பரிகாரம் எல்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்க வீட்டுக்கார தானாவே வந்துருவாங்க. ஓகேம்மா. இப்ப நீங்க அந்த ஆன்மீகத்துல இவ்வளவு விஷயங்களை நீங்க டிராவல் பண்ணீங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு செய்வினை பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையும் நீங்க திருத்தி இது பண்ணி தரீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பிரச்சனையில நம்ம தலையிட்டாவே நமக்கு ரொம்ப அடி வாங்குவோம். அடுத்தவங்க பிரச்சனைக்கு நீங்க இவ்வளவு இது பண்ணி நீங்க சரி பண்றீங்களே, இதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அது ஒரு நாள் வந்து ஒரு பேய் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த பேய் எடுக்கிறேன்னா அந்த பேய் வந்து நம்ம கிட்ட வரும். நான் என்ன பண்ண உன்ன, நான் அவங்க மேலேயே இருப்பேன்ல, நீ ஏன் என்னை எடுத்த, நான் என்ன பண்ணேன்னு வந்து எனக்கு கேட்கும். நான் சொல்லுவேன் அதெல்லாம் நீ அவங்க மேல இருக்கக்கூடாது, நீ போனா எனக்கு இருக்கிறதெல்லாம் நீ கொடு, நான் சாப்பிட்றதெல்லாம் கொடுன்னு. அது என்னென்ன சாப்பிடாமோ அதெல்லாம் வச்சு கொடுப்பேன். அவங்க சாங்கியம் பண்ணுவேன். அந்த பேயை பிடிச்சி ஒரு டப்பால போட்டு முடுக்கி பீச்சில் போட்டு. ஓகே. இப்ப பேய் ஓட்டுவீங்க நீங்க இது வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இது பண்ணிருப்பீங்க. ஏதாவது ஒரு ஆத்மா வந்து நம்ம கிட்ட பேசின விஷயம் நம்மளே வந்து கண்கலங்க செஞ்சிருக்கும், அது மாதிரி நீங்க பார்த்த ஒரு சம்பவம்? அந்த மாதிரி ஆத்மா யாரும் அந்த மாதிரி வந்ததில்லை, கெட்டது தான் வந்திருக்குது, கெட்டதை தான் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு வீடு பிரச்சனை குடும்ப பிரச்சனை அதுக்கெல்லாம் செய்வனை சேர்த்து ஒரு மாமியார் இந்த மாதிரி அந்த மாதிரி அவங்கவுங்க ஒரு பிரச்சனைக்கு தான் வந்து அதுக்கு செய்வனை செஞ்சுக்கிறாங்களே வச்சு இதுக்கெல்லாம் அவங்க நம்ம பார்த்ததில்லை. ஓகேம்மா. இப்போ வந்து ஆடி மாதங்கள் நிறைய கோவில்ல வந்து திருவிழாக்கள் வந்து நடக்குது. நான் அம்மனுக்கு உகந்த நாள் ஆடி மாதம் அப்படின்னு எதனால கொண்டாடுறோம்? அந்த அம்மாவுக்கு உகந்த நாள் எதுன்னா கூழு தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கூழுக்கோசரமா அம்மா அந்த பூஜைக்கோசரம் வருவாங்க. ஓகேம்மா. நீங்க எத்தனை வருஷமா திருவிழா கொண்டாடிட்டு இருக்கீங்க? நானா ஒரு 30-40 வருஷமா கொண்டாடுறேன். திருவிழாவோட சிறப்பெல்லாம் சொல்ல முடியுமா? பூஜை அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்போ பந்தக்கால் வைப்போம், புதன்கிழமை பந்தக்கால் வச்ச உடனே அம்மா பூஜையில இருப்பேன். அதை நான் வெளியே போகக்கூடாது, அம்மா கூடயே இருப்பேன்.
வியாழக்கிழமை எனக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி பண்ணுவாங்க. பால் குடம் எடுப்பாங்க. அவங்கவுங்க வேண்டிக்கின்னு என்னென்ன இருக்குதோ, அவங்க குடும்ப கஷ்டம், குழந்தை படிக்கல, படிப்பு அறிவு ஏறல, அங்க இங்க பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேற வேற பிரச்சனைங்க எதாவது இருக்குதோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் அவங்க பால் குடம் எடுத்து அந்த அம்மாவுக்கு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. அவங்கவுங்களுக்கு நிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற பரிகாரம் பூஜை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க. ஓகேம்மா, நீங்க அம்மா கிட்ட வந்து இவ்வளவு நாளா வந்து அம்மாவுக்கு பூஜை செய்றீங்க, நீங்க பார்த்து வியந்த ஒரு விஷயம் கோவில்ல, இல்ல யாராவது உங்கள்ட்ட பார்த்து இந்தமா நாங்க இந்த மாதிரி உணர்ந்து அந்த கோவிலுக்கு வந்து அப்படின்னு யாராவது ஏதாவது சொல்லி? நிறைய பேர் உணர்ந்துக்கிறாங்கப்பா. நிறைய பேர் இந்த கதவு கூட ஒருத்தர் வாங்கி கொடுத்துக்கிறாங்க, அந்த கேட்டு கூட ஒருத்தர் வாங்கி கொடுத்து, அந்த மாதிரி எல்லாமே நிறைய பேர் உணர்ந்துக்கிறாங்க. திருநங்கைங்களா அந்த மாதிரி கஷ்டத்துல இருந்தவங்க எல்லாம் நிவர்த்தனை ஆகி நல்லா இருந்துக்கிறாங்க. அதே மாதிரி மக்களுங்கெல்லாம் நல்லா இருந்திருக்கிறாங்க. வேற யாருக்கும் எந்த பாதிப்பும். இந்த அம்மா வந்து வணங்கி எல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு வந்து வாங்கிட்டு போனா நானும் சாமி குறிமடியில உட்காருவேன், வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன். அவங்க ஏதாவது செஞ்சுட்டு போனவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஓகேம்மா, இந்த அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்து மேல அதிக பற்று வச்சு அந்த மாதிரி எல்லாம் ரோபர்ட் சங்கர் பொண்டாட்டி, ரோபர்ட் சங்கர், நம்ம பட்டாபி, அந்த நளினி, நடிகர் நளினி, ரேகா, இவங்க எல்லாமே வந்திருக்கிறாங்கப்பா. எல்லாம் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ, நளினி அம்மா கூட நிறைய பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அதுக்கும் அவங்க வந்திருக்கிறாங்க. எல்லாமே வந்து அவங்கவுங்க தேவைங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை வேண்டுதலை பண்ணிக்கினா அது நிவர்த்தனை ஆனவொடனே என்ன செய்யணுமோ அது திருவிழா அன்னைக்கு வந்து அவங்க செய்வோம். இப்போ வந்து பிரபலங்கள் நிறைய வந்து நம்ம ஆலயத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்காக வராங்க? அவங்கவுங்க குடும்ப பிரச்சனை, ஒரு குடும்ப வீட்டுக்கார பிரச்சனை, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, இல்ல உடம்பு சரியில்லாத அப்படியே படுத்த படைக்காட இருந்தவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருவாங்க. வந்தவொடனே அதுக்கு என்ன பண்ணமோ, இப்போ ஒரு படுத்த படைக்காட ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பழம் வச்சு நான் கொடுத்தேன்னா அவங்க எந்திரிச்சு உக்காருவாங்க. எந்திரிச்சு உக்காந்து ஏமா நல்லா இருக்குது இப்போ உடம்பு கொஞ்சம், அது மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, படிப்பு ஏறாதவங்களுக்கு அந்த படிப்பு அறிவு நாக்குல எழுதுறது, நான் ஒரு அழகு எடுத்துட்டு வருவேன், அந்த அழகுல நாக்குல எழுதி கொடுப்பேன், அது படிப்பு அறிவு வரும் அவங்களுக்கு. அதைதான் பண்ணுவோம். அவங்கவுங்க பிரச்சனைங்க என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை கொண்டு வருவாங்க, அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு கொடுத்துருவோம். ஓகேவா, அரசியல்வாதிகள்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து அம்மா கிட்ட முறையிடுவாங்க? அவங்கவுங்க ஓட்டு கேட்பாங்க. இந்த ஓட்டு பிரச்சனை, இம்மா இங்க நான் இந்த இடத்துல கணிக்கணும், இந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல வர்றவங்க நிறைய கட்சிக்காரங்க வருவாங்க போவாங்க, அதெல்லாம் நான் எப்படி சொல்றேன். ஆனா வர்றது வந்து நான் அந்த இடத்துல ஜெயிக்கணும்னு வருவாங்க. அம்மா கிட்ட வந்து பூஜை பண்ணுவாங்க, பூஜை பண்ணிட்டு போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கரெக்டா முடிஞ்சு வந்து அம்மாவுக்கு நன்றி சொல்றேன். என்ன செய்யணும் நன்றி சொல்வேன். ஓகேம்மா, இப்போ வந்து நம்ம எல்லா இடத்துலயும் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மயான கொள்ளை திருவிழா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பா வந்து தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுறாங்க. நம்ம கோவில்ல அந்த மயான கொள்ளை இல்ல, மயான கொலை கிடையாது. அம்மா கூழ் ஊத்தி கும்பம் போடுறது. அம்மா வந்து உள்ள பூஜை பண்றோம், கும்பம் போடுறது வெளியே போடுவோம். மிச்ச பூஜை எல்லாம் உள்ள அம்மாக்கு அபிஷேகத்துக்கு, அலங்காரத்துக்கு, அம்மாக்கு அந்த நான்வெஜ் இல்லாத விஜி உள்ள, வெளியே நான்வெஜ் வெளியே பண்றது, எல்லா விஜய் எல்லாம் உள்ள. ஆடு வெட்டி அங்க கூழ் ஊத்துறது, கும்பம் போடுறது, அது வெளியே போயிடும். உள்ள வந்து அம்மாக்கு பூஜை. இந்த ஆன்மீகத்துல இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன இது மட்டும் உங்கள்ட்ட கேட்டுக்கணும்னா, இப்ப நிறைய பேர் வந்து வீடுகள்ல வந்து சிலை வச்சு கும்பிடுறதெல்லாம் வந்து வழக்கமா வச்சுட்டு வராங்க. ஓகேங்களா, வீடுகள்ல வந்து சிலைகள் வச்சு கும்பிடலாமா? வீட்டுல வந்து வீட்டுக்கு தூரமா ஆகுறவங்க லேடிங்க வந்து கும்பிடக்கூடாது. அது வயசானவங்க, 50 வயசு ஆனவங்க வீட்டுக்குள்ள பூஜை அறையில சிலை வைத்து கும்பிடுறாங்களே, சிலை வைக்க கூடாதுப்பா. ஏன்னா வைக்க கூடாதுன்னா, அது தூரமா இருக்கிறவங்க, தூரமா ஆகுறாங்க, மாசத்துல ஆறுவங்கள அது வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் தூரமா ஆகுறது அது ஒரு இதுவா நான் சொல்லல, அது கடவுளா படைக்கப்பட்டது. அந்த நேரத்துல அவங்களுக்கு அது பிடிக்காது. ஓகே, அந்த மாதிரி ஒரு சில இப்ப நம்ம கோவில்ல இருந்தோம்னா ஒரு சில அது தனியே ஒரு அறை இருக்கணும், தனியா ஒரு ரூம் இருக்கணும். எல்லாமே தனித்தனியா இருந்தா எல்லாமே வச்சுக்கலாம். ஒரே ரூம்ல இருந்து இதை வைக்க கூடாது. இப்போ வந்து அம்மன் வழிபாடு தானே, இப்ப நடுவுல வந்து இந்த வாராகி அம்மன் வழிபாடு வந்து நிறைய பேர், வாராகி ரொம்ப சக்தியானவோ, அவ என்ன நினைக்கிறோமோ அதை நான் செய்வா. வேற எதனா பண்ணாமோ அந்த பூமியில நம்மள அந்த உருண்டியோட வரல, அந்த உருண்டி எடுத்து தள்ளி விடுற மாதிரி உருண்டியை நம்மள தள்ளி விட்டுருவா, உருட்டி விட்டுருவா. இப்போ வாராகி அம்மன் புகைப்படத்தையோ சிலையோ வீட்டுல வச்சு வழிபடலாமா? படலாம். என்ன மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணலாம்? பெரிய பூஜைகள் பண்ணலாம்ப்பா. அம்மாக்கு என்னென்ன தேவையோ அந்த வெண்ணெய் வச்சு பூஜை பண்ணலாம்.
இந்த கருணக்கிழங்கு இருக்குதுல்ல, அதை வறுத்து வெண்ணெய் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாம். ஓகேம்மா. அதே மாதிரி இப்ப ரீசெண்ட் டைம்ல இந்த முருகர் வழிபாடு அதிகமாயிருச்சு. எல்லார் வீட்லயும் வந்து வேல் வைத்து வழிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அவர் முருகர் ரொம்ப சக்தி ஆயிட்டுக்கிறாரு, ரொம்ப முருகர் சக்தி ஆயிட்டுக்கிறாரு. அவருக்கு பால அபிஷேகம் தான் ரொம்ப பிடிக்கும். பால அபிஷேகம் அவருக்கு அந்த புஷ்பத்துல நம்ம மல்லி இந்த வாசனையான பூ போட்டு அவருக்கு என்ன பூஜை பண்ணோமோ விளக்கேத்திட்டு வந்தா ரொம்ப குடும்பம் நல்லா இருக்கும். ஓகேம்மா. நம்ம ஆலயங்கள்ல எந்தெந்த நாட்கள் விசேஷமான நாட்கள்? நம்ம ஆலயத்துல வந்து ஆடி மாசம் 6வது வாரம். மற்ற இந்த அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள் அந்த மாதிரிலாம் குறி சொல்லுவேன். எதனா பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, இல்ல குழந்தை இல்லையா, இல்ல படிப்பு அறிவியர்லையா, இல்ல கல்யாணம் ஆகல, எல்லாத்துக்கும் எதுக்கு வந்தாலும் அதை குறி சொல்லி நான் என்ன குறிமேடை தினமும் இருக்குமா இல்ல வந்து குறிப்பிட்ட நாட்கள்ல தான்? குறிப்பிட்ட நாட்கள் இருக்கு. என்ன? வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு. ஓகேம்மா. நிறைய சிறப்பான தகவல்களை வந்து எங்கள்கிட்ட வந்து குறைந்தீங்க. இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வந்து உங்கள்கிட்ட நிறைய ஆன்மீக தகவல்களை வந்து கேட்டுருந்தோம். நன்றிம்மா.